இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தை. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடுப்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலை காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின். நம்ம எல்லாம் சேர்ந்து ரெண்டு கை தட்டி. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தாகத்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே. அல்லேலூயா. என் உள்ளத்திலே. யோர்தானை கடந்தோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தாகத்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின உங்க சதத உயர்த்தி. ஆத்துமமே அல்லேலூயா. மறுபடியும் ஒரு முறை. ஆத்துமமே என் முழு உள்ளமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே. சந்தோஷம் பொங்கு சந்தோஷம் பொங்கு சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்து முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா.
இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் வழி அதை சுமந்தாலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் வழி அதை சுமந்தாலைந்தேன். அவர் அன்பு கூறலே அழைக்காது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைக்காது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றேன், அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல சிந்தாய் நின்றது, பெரும் கோட்டை ஒன்று தாரை வட்டமானது. அவர் சொல்ல குருடரி கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சுஸ்தமாயினார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார், இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார், அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார். கரம் தட்டி தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே, அது நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவி, விருப்பம் நிறைவேற்றுவே. அதுவும் நாமும் உயரணும், அது உலகெங்கும் பரவணுமே. அதுவும் நாமும்
தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்று. ஏற்ற வேளையில் உணவளித்து அது உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே, அது உம் நாமம். தகப்பனே தந்தையே உமக்குத்தான். ரெண்டு கையை தட்டி அப்படி சொல்லுவோம். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே அன்பு கூடும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கிறீ. பட்டுக்கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வி. பட்டிக்கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வி. அதுவும் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே, அது உம் நாமம். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தகப்பனே தந்தையே தகப்பனே தந்தையே. அப்படி கண்களை மூடி ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க. ஓ தகப்பனே தந்தையே உமக்குத்தான். தகப்பனே தந்தையே உமக்குத்தான். தகப்பனே தந்தையே உமக்குத்தான். போற்றுதலுக்குரிய பெரியவரே தூயவர் தூயவரே. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே இரக்கம் மிகுந்தவரே. அதுவும் நாமும் உயரணுமே, அது உலகெங்கும் உலகெங்கும் பரவன். நாமம் அதுவும் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் அதுவும் நாமம். தகப்பனே தந்தையே உமக்குத்தான். நீங்க சொல்லுங்க. ஆராதனை. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது
இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே வாரும் தூய எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே ஆராதனை உமக்கே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே பரிசுத்தரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே ஓ துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே வாரும் தூய எங்களை நிரப்புங்க ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால உம்முடைய ஆளுகையினால உம்முடைய மகிமையினால நீர் எங்களை நிரப்புவீராக துதிகளை
அப்படியே கண்களை மூடி இந்த 11வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். வருஷத்தின் ஆண்டவரே கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம்ப்பா. எபினேசர் என்னை நடத்தினி ஆண்டவரே, இனிமேலும் என்னை நடத்துவீங்கப்பா. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை எல்ரோயி, ஆராதனை எபினேசரே, எபினேசரே ரெண்டு கையும் அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆராதனையில எங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இன்னைக்கு நீங்க விடுவித்ததுக்காக, ரிலீஸ் பண்ணியதுக்காக நன்றிப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்க சுதந்தரிக்க போகிறோம். சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே சில நாட்களில, சில வாரங்களில, சில மாதங்களில நாங்க சுதந்தரிக்க போகிறோம். ஆண்டவரே எங்க சொந்த கண்கள் பார்க்க போகிறது, எங்க சொந்த கண்கள் பார்க்க போகிறது. ஆண்டவரே அது கிரயம் கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே வீடு வாங்கத்தக்கதாக, ஆசீர்வாதங்களை வாங்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு இருக்க போவதற்காக நன்றி. கையை தட்டி புதிய காரியங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், புதிய பலன், புதிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே தோன்றியதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து எங்களை ஆவியானவன் நடத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 விஷயத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு 12 மணி வரைக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 4 விஷயத்தை நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல இருந்த அன்பு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம், ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக காண்பித்த கீழ்ப்படிதல், ஆபிரகாம் ஆண்டவர் நிமித்தம் செலுத்தின கிரயம். இதை நீங்க பெருசா எழுதுறத விட இப்படி எழுதிக்கோங்க: அன்பு, விசுவாசம், கீழ்ப்படிதல், கிரயம். சரியா? ஆபிரகாம்கிட்ட இருந்து இந்த 4 விஷயத்தை இப்ப நம்ம படிச்சுக்க போறோம். படிச்சுக்கிறது மாத்திரம் இல்ல, நாமளும் நம்ம லைஃப்ல அதை கடைபிடிக்க போகிறோம். பரிசுத்தவான்கள் ஆண்டவரிடத்துல எப்படி அணுகினார்களோ அப்படியே நாமும் தேவனை அணுகும்போது அவர் பரிசுத்தவான்களிடத்தில் பிரியமாயிருந்தது போல நம்மிடத்திலும் பிரியமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களை ஆபிரகாம் மாதிரி மாத்ததுக்காக நான் வரல. பட் ஆபிரகாமின் இடத்தில் இருந்த சில குணாதிசயங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அப்படிப்பட்ட நல்ல சுவாபங்கள், குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளும் கடந்து வருவதற்கு, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு நான் வந்திருக்கிறேன். ஆபிரகாம்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அப்படி ஆரம்பிப்போம். அப்புறம் தான் தாத்தா 100 வயசு ஆகும்போது தான். இப்போ அங்கிள் ஆபிரகாம்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க சாராள்னு ஒரு ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணாங்க. ஐயோ பாவம், அவங்களுக்கு குழந்தையே இல்லை. 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, 70 வயசாச்சு, 80 வயசாச்சு, நோ பேபி. தே ஆர் வெரி சேட். ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஆனால் நல்ல ஜெபம் பண்ணுறவங்க. அவங்க ஏஎஃப்எஃப் விசுவாசி மாதிரி நினச்சிக்கோங்களேன். நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல உபவாசம் இருப்பாங்க. 12 மணி நேரம் ஆராதனை எங்கேயாவது வச்சா எல்லாம் ஓடி முதல்ல போய் நிற்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய வேதனை. என்ன வேதனை, என்ன கஷ்டம் அவங்களுக்கு? குழந்தை பிறக்கல, குழந்தை இல்லை, பேபி இல்லை. உங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு முறை ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே ஆபிரகாம் ஓடி போய் என்ன ஆண்டவரேன்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னாரு, வானத்தை பார், வானத்தை பார். என்ன தெரியுது? நட்சத்திரமா தெரியுது. அப்ப நைட்டு இல்லையா?
இந்த நட்சத்திரங்களை போல உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு எத்தனை ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல பிள்ளைகளை தருவேன். உடனே ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். ஓடி வந்து அவருடைய ஒய்ஃப்ட சாராள்கிட்ட வந்து, உனக்கு தெரியுமா ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு, நமக்கு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல நிறைய பிள்ளைகளை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? வெரி குட், ஹாப்பி. கை கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க. அப்புறமும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் குழந்தையே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிட்டார். அப்படியே பீச்சில் நடந்து போகும்போது, ஆபிரகாமே ஆபிரகாமே. என்ன ஆண்டவரே? இந்த கடற்கரையில் உள்ள மண்ணெல்லாம் உன்னால எண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமா? ஒரு கையில் எடுத்து பார்த்தா ஒரு கையில் உள்ள மண்ணையே கவுண்ட் பண்ண முடியல. கடற்கரை ஃபுல்லாக உள்ள மண்ணை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. இது முடியாத ஆண்டவரேன்னு சொன்னாரு. உடனே ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாரு, இந்த கடற்கரையின் மணலை போல உனக்கு நான் பிள்ளைகளை கொடுக்க போகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா. இப்ப மறுபடியும் சந்தோஷம். ஆண்டவர் ஒவ்வொரு முறை வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதும் ஆபிரகாமுக்கும் அவன் மனைவி சாராளுக்கும் பெரிய சந்தோஷம். ஆனா காரியம் ஒண்ணு நடக்கல. 3வது ஒரு முறை கூப்பிடுறாரு. பூமியின் தூளை உன்னால் என்ன கூடுமா அப்படின்னு கேட்கிறார். டஸ்ட், பூமியில் உள்ள டஸ்ட்டை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது, ரொம்ப இருக்கும். அது மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மறுபடியும் சந்தோஷம். இவர் திரும்ப ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே சொல்றது நல்லா தான் இருக்குது, ஆனா ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பதிலுக்கு சொல்லிட்டார். எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஆண்டவர் பார்த்தார், சரி ரொம்ப லேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி 100 வயசு அவனுடைய 100வது பர்த்டே கொண்டாடும் போது அவனுக்கு பர்த்டே கிஃப்டாக ஆண்டவர் ஒரு பாய் பேபி கொடுத்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, பாய் பேபி கொடுத்ததுனால நீங்க கவலையா இருக்கீங்களோ? ஆண்டவர் என்ன குழந்தை கொடுத்தாரு? ஒரு பாய் பேபி கொடுத்தார். 100வது வயசுல அவன் வைஃப் சாராளுக்கு 90 வயசு. 100 வயசு 90 வயசு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஐசக், ஈசாக்கு என்று என்ன வச்சாங்க? பெயர் வச்சாங்க. உங்களுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஈசாக்கு? ஈசாக்குன்னு பெயர் வச்சாங்க. கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். ஈசாக்கு பிறந்த நாள் முதல் எப்போதும் இல்லாத பெரிய சந்தோஷம், ஆனந்தம் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த கூடாரத்திற்குள்ளே தலைவிரித்து ஆடியது. வேலைக்காரனை பிள்ளையாக்கி கொள்ள நினைத்தார். ஆண்டவர் சொல்லிட்டார், இல்ல, உன் கர்ப்ப பிறப்ப நான் ஆசீர்வதிப்பேன்னு. அப்படியும் நடுவில் ஒரு குழப்படி நடந்து ஆகார் மூலமா இஸ்மவேல் வந்தாரு. அதுவும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. கடைசியில் ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அந்த குழந்தைக்கு ஈசாக் என்று பெயரிட்டு செல்லமாய் வளர்த்து வந்தார்கள். அப்படி செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள வருது. என்ன பிரச்சனை தெரியுமா? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் உன் நேச குமாரன் என்றும் பாராமல் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. பலி செலுத்துறதுன்னா என்ன தெரியுமா? கையை காலை கட்டி பலிபீடத்தின் மத்தியில் வச்சு கத்தி எடுத்து ஒரே வெட்டா வெட்டிடணும். அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. இப்படி செய் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதே மாதிரி ஆபிரகாமையும் சோதிச்சு பார்க்கிறார். நம்ம தமிழ் பைபிள்ல சோதித்தார்னு போட்டு, நீ இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா ஹி டெஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. டெஸ்ட் நல்லதா கெட்டதா? நல்லதா. இப்ப படிக்கிற பிள்ளைங்கலாம் ஸ்கூல்ல சொல்றாங்க, எவன்டா இந்த டெஸ்ட்டை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எக்ஸாமை கண்டுபிடிச்சது யாரா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. தம்பி வருத்தப்படாதீங்க. யூத்து டெஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தான்ப்பா நம்ம 8லேருந்து 9 போக முடியும், 9லேருந்து 10 போக முடியும், 10லேருந்து 11 போக முடியும், 12 முடிச்சு காலேஜ் போக முடியும், காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக முடியும். டெஸ்டே இல்லாட்டா எப்படி? டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுறது ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுவதற்குரிய பலனை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளும் போது நாம் அடுத்த ப்ரமோஷனுக்குள்ளே போகிறோம் என்பது உண்மையாகிறது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா சோர்ந்து போவதற்கு இல்லை, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவதற்கு இல்லை, உங்களை மட்டுப்படுத்துவதற்கு இல்லை. ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுப்பதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சபையாருக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட் வருமானால் டோன்ட் பி டிஸ்கரேஜ் அபவுட் த டெஸ்ட்.
ஆண்டவர் அதிலிருந்து உங்களை அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு போக சித்தம் வச்சுட்டாரு. உங்களுக்கு டெஸ்டே வரலன்னா நீ அதே கிளாஸ்ல கெடன்னு போட்டாருன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வருது அப்படின்னா, ஆகா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, உயர்த்த போகிறாரு, கர்த்தர் நன்மையா செய்ய போறாரு அப்படின்னு நீங்க கர்த்தரை துதிக்க வேண்டும். இப்ப டெஸ்ட் வேணுமா வேண்டாமா? வேணும்னு வழிய கேட்டு டெஸ்ட் வம்புகளுக்காதிய, வந்த டெஸ்ட்ல ஜெயிக்க வழிய பாருங்க. டெஸ்ட் எனக்கு வேணும் வேணும் புதுசா நிச்சயம் வேண்டாம், அப்படி கேட்க வேண்டாம். ஆனா டெஸ்ட்னு ஒண்ணு வந்தா அதை ஜெயிப்பதற்குண்டான வழிய பலனை ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சு பாருங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்ப சம்பந்தமான டெஸ்ட் வந்தா குடும்பத்துல ப்ரமோஷன், வேலையில டெஸ்ட் வந்தா வேலையில ப்ரமோஷன், பொருளாதாரத்துல டெஸ்ட் வந்தா பொருளாதாரத்துல ஒரு ப்ரமோஷன். ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் டெஸ்ட் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய லிஃப்ட் அடுத்து வர போகிறது. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் ஒரு டெஸ்ட் வருதோ எழுதி வச்சுக்கோங்க, அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பதற்காக உங்களை அந்த வழியாய் அனுமதித்து நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்படி வச்ச டெஸ்ட்ல 4 ஆன்சரை வச்சு ஆபிரகாம் பாஸ் பண்ணாரு. 4 ஆன்சரை வச்சு, அந்த ஆன்சரை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அந்த ஆன்சர் தான் அன்பு, விசுவாசம், கீழ்ப்படிதல், கிரயம். சரியா? இந்த 4 ஆன்சரை வச்சு ஆபிரகாம் தன் டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. பாருங்க, ஆண்டவர் அப்படி கேட்க கூடாத கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மள்ட்டெல்லாம் வந்து கேட்க கூடாததெல்லாம் கேட்கல, கேட்க கூடியதை தான் கேட்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆலயத்துக்கு வா மகனே, அப்படித்தான் கேட்கிறாரு. நீ 24 ஹவர்ஸும் ஆலயத்திலே இருக்கணும் அப்படின்னு யாரையாவது கேட்கிறாரா? அப்படி யாராவது கேட்கிறாரா? ஒருத்தரையும் கேட்கல. அவர் கேட்க மாட்டார். ஏன்னா குடும்பம், பிள்ளை, குட்டி, வேலை, வெட்டி எல்லாம் இருக்கு. அதன் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கி கர்த்தரை தேடுன்னு சொல்றாரு. அதை ஒழுங்கின்படி செய்யறதுக்கே நமக்கு பெரிய போராட்டம் ஆயிருது. ஆண்டவர் நம்மளால முடியாததை நம்மள்ட்ட கேட்கல, நம்மளால முடிந்ததை நம்மிடத்துல எதிர்பார்த்து கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஆனா பாருங்க, ஆபிரகாம பயங்கரமா ஆசீர்வதிக்கும்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதியை தாண்டி ஒன்றை போய் அவரிடத்துல கேட்கிறாரு. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். சும்மா ஈசாக்குன்னு சொன்னாலே அவரால் தாங்க முடியாது. அதுல இவ்வளவு இவ்வளவு உசுப்பேத்தி கேட்கிறார். உன் அன்பான பிள்ளைய, உன் செல்ல பிள்ளைய, உன் பாச பிள்ளைய, உன் அழகான பிள்ளைய கொண்டு வந்து 2 துண்டா வெட்டிரு. ஆமா, நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தோன்னா ஆபிரகாம் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். என்ன ரியலா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். சிலரோட ஆண்டவர் பேசுறாரு, உன் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லி, அதுக்கே உங்களால என்ன செய்ய முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. அது அந்தந்த காலம் வரட்டும், அவன்கிட்ட கேட்டுக்குவோம். என்னெல்லாமோ நம்ம காரணம் சொல்றோம். ஆனா ஆண்டவர் பிள்ளைய தகன பலியிடு அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். நேசிக்கிற பிள்ளைய, ஒரே பிள்ளைய, புத்திரனை, குமாரனை. ஸ்தோத்திரம். இந்த கீழ்ப்படிதலை குறித்து நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் அன்புக்கு வரேன். ஏன்னா அன்பு கொஞ்சம் பெருசா வரும். இந்த கீழ்ப்படிதலை குறித்து எல்லாமே பெருசா தான் வரும். ஆமா, அந்த அந்த கீழ்ப்படிதலை குறித்து சொல்லும்போது அந்த 2ஆம் வசனத்துல ஆண்டவர் வந்து உன் பிள்ளைய எனக்கு பலி கொடுன்னு கேட்கிறாரு. ஆபிரகாம் எத்தனாவது வசனத்துல கீழ்ப்படிஞ்சாரு தெரியுமா? ஆபிரகாம் எத்தனாவது வசனத்துல கீழ்ப்படிஞ்சிருப்பார்? 2வது வசனத்துல ஒன்று சொன்னா ஆபிரகாம் எத்தனாவது வசனத்துல கீழ்ப்படிஞ்சிருப்பாரு? ஒரு 8, ஒரு 10. ஆமா, நம்மன்னா ஆண்டவரே ஒரு வாரம் டைம் தாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க, சாராள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். இது கர்த்தர் சொன்னதானா இல்ல வேற எதுவும் குரல் கேட்டுச்சா? இப்படி நிறைய சந்தேகங்கள் வந்துடும். இந்த இடத்துல நான் உன்னை சொல்ல விரும்புறேன், சர்ச் கொஞ்சம் கவனிங்க. போன வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நான் எப்பவுமே இந்த எழுப்புதலுக்காக ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்ப்போட ஏக்கத்தோட ஜெபம் பண்ற ஆளு. இந்த எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்க எழுப்புதலை முக்கியத்துவப்படுத்துற சபைங்கிறதுனால உங்கள்கிட்ட இதை சொல்றேன். ஆண்டவர் இங்கிலீஷ்ல பேசினார், ரெஸ்பாண்ட் டு த ரெவலேஷன். எழுப்புதல் வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னது. நான் இதுக்கும் அந்த அந்த கீழ்ப்படிதலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, அதுக்கு சொல்ல வரேன். ரெஸ்பாண்ட் டு ரெவலேஷன், then the revival appears. எழுப்புதல் வருவதற்கு நான் போன முறை வந்திருக்கும் போது ஒரு 3 விஷயம் சொன்னேன், 3 அடையாளம் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எழுப்புதல் வருவதற்கான 3 அடையாளம் சொல்லுங்க பாப்போம் பிரதர். 3 விஷயம் பெருகும்னு சொன்னேன். என்னெல்லாம் பெருகும்?
பாவம் பெருகும், உபத்திரவம் பெருகும், ஜபமும் பெருகும். இந்த காலம் அப்படி பெருகிட்டு இருக்குதா? இது எழுப்புதலுக்கான அடையாளம். ஸ்தோத்திரம். அப்புறம் தனித்தன்மையோடு கூட ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் எழுப்புதலை குறித்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? ரெஸ்பாண்ட் தி ரெவலேஷன். ரெஸ்பாண்ட் தி ரெவலேஷன். தமிழ்ல வெளிப்பாட்டிற்கு பதில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். என்னோட ஆண்டவர் பேசினதை எழுப்புதலுக்கு ஆனதை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுப்பாரானால் அந்த வெளிப்பாட்டிற்கு உடனடியாக நம்ம என்ன பண்ணணுமா? ரெஸ்பாண்ட் பண்ணணுமா? ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸ் உங்களை எங்க கொண்டு போகுமா? எழுப்புதலுக்கு நேராக கொண்டு போகும் என்று ஆண்டவர் எனக்கு பேசினார். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு கனவு காண்றீங்க அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? காலைல எழும்பி 10 பேர்ட்ட போய், உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது 10 பேர்ட்ட சொல்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்யல? அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொடுக்கல. அந்த ஆக்சிடென்ட்டை கட்டி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை பார்த்த உடனே அதை கட்டி ஜெபம் பண்ணுவீங்கன்னா you are responding the revelation and the revival is going to start in your life. எழுப்புதலுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாட்டிற்கு நீங்கள் பதில் செய்கிறவர்களா இருப்பீர்களானால் அங்கேதானே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, சபை எவ்வளவோ வெளிப்பாட வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே கம்முன்னு இருக்குது. சபை எவ்வளவோ வெளிப்பாடு. ஏன் சபைக்கு போனோம்? சில குடும்பங்கள் வெளிப்பாட வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கம்முன்னு இருக்காங்க. சில தனி நபர்கள், ஊழியர்கள், தேவ ஜனங்கள் தேவனிடத்தில் பெற்ற வெளிப்பாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க. நான் சொல்றேன், வாங்கி வச்சிருக்கிற வெளிப்பாட்டிற்கு நீங்கள் பதில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. 2ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க மோரியா தேசத்திற்கு கொண்டு போய் அங்கே நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றின் மேல் அவனை எனக்கு தகன பலியிடு. 3ஆம் வசனத்துல ஆபிரகாம் ரெஸ்பான்ஸ். 3ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. ஆபிரகாம் காலையில கூட எழும்பல. ஆண்டவர் முந்தின நாள் சாயங்காலம் பேசினாரா நைட்டு பேசினாரான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆபிரகாம் எப்ப எழும்பினாராம்? அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்துல ஒரு ரெவலேஷனை கொடுக்கிறாரு. 3ஆம் வசனத்துல ஆபிரகாம் கீழ்ப்படிகிறார். என்ன ஒரு கீழ்ப்படிதல்! அதுவும் இது கீழ்ப்படியக்கூடிய விஷயமா இல்ல. சபையே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பாரானால், உங்க குடும்பத்தை குறிச்சி, உங்க ஊழியத்தை குறிச்சி, உங்க சபையை குறிச்சி, உங்க ஊழியக்காரரை குறிச்சி ஒரு வெளிப்பாடு கொடுப்ப, தேசத்தை குறிச்சி, பட்டணத்தை குறிச்சி ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரானால் அந்த வெளிப்பாடை பெறுகிறவர்களே அந்த வெளிப்பாட்டிற்கு பொறுப்பாளியாக இருக்கிறார்கள். நீங்க 10 பேர்ட்ட சொல்வதற்காக ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கல. நீங்க ஜெபம் பண்ணி அதை சரி பண்ணுவதற்காக. ஒருவேளை நல்ல காரியம் நடக்குமானால் அது நடக்கட்டும் ஆண்டவரே, அது தீவிரமாய் வரட்டும் ஆண்டவரே ஜெபம் பண்ணணும். அல்லது ஒரு கெட்ட காரியம் நடக்கிறத ஆண்டவர் காட்டுவாரானால் அதை கட்டி ஜெபம் பண்ணி அது நடக்காதபடிக்கு அதை தடுத்து நிறுத்த ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஆபிரகாமினிடத்தில் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்த உடனே he is ready to respond to the revelation. தேவன் கொடுத்த வெளிப்பாட்டிற்கு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணார் ஆபிரகாம். அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். அதனாலதான் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். அதே 22:18 வாசிங்க. அதே 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். சந்ததிக்குள். அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதலுடைய வலிமையை பாருங்களேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டப்பா. அப்புறம் சம்பவம் நடந்தது நிறைய விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சபடினால். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஆண்டவர் சொன்னதை அவர் செஞ்சாரா? பலி 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 போட்டாரா? இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு
அப்படின்னா ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? just responding is valuable in the sight of the Lord. ஆண்டவர் சொன்னார்னா சரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறத அவர் கீழ்ப்படிதலாய் கருதுகிற தேவனாய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா முதல் வார்த்தை சரிம்மா, சரிப்பா அப்படின்னு சொல்ற வார்த்தை நீங்கள் கீழ்ப்படிவதற்கு சமமான வார்த்தை. ஒருத்தி ஆமென் சொல்ல மாட்டான், ஆனா கூட நான் சொல்லாம இருக்க முடியாது. ஆமா தம்பி, நான் உங்களுக்கு சொல்றேன்டா, அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா முதல்ல நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? சரிம்மா. அப்பா சொன்னாங்கன்னா சரிப்பா. பாப்பா நீ சொல்லு, இங்கேயாவது சொல்லு. அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும்? சரிம்மா. மொத வார்த்தை உங்க வாயில என்ன வரணும்? சரிம்மா. சரிமாவே ஒரு சரிம்மா அப்படி இல்லை, நல்லபடியா சொல்லு. சரிம்மா, சரிப்பா, எப்பா சரிப்பா. அந்த அந்த சரிம்மா, அந்த சரிப்பானுங்கிறதே அந்த பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள்ட்ட நிச்சயம் திருப்பிக்கிட்டு வெடைச்சிக்கிட்டு உடச்சிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு போவான் பாரு. ஐயோ, அதுக்கப்புறம் நீ செய்யாம போற. ரெண்டாவது, நான் இப்ப அந்த ரெஸ்பாண்டிங்க தான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோர்தான், யோசுவா 3ல யோர்தான் கரை புரண்டு ஓடுது. ஆண்டவர் சொல்றாரு பெட்டியை தூக்கிட்டு நடங்க. பைபிள்ல போட்டிருக்கு, ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் நதியினுடைய ஓரத்துல பட்ட உடனே, யோர்தான் நதியினுடைய, ஏன்னா ஆசாரியர்களுக்கு போற பயம்தான், இருவாட்டுக்கு மோசை இறங்க சொல்லிட்டாரு. பெட்டியோட வெள்ளம் போறத பார்த்தா உள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னாடி இழுத்துட்டு போயிரும் போல இருக்கு. அதனால நம்ம ஆட்கள் ஓரத்துல வச்சு பாத்துருக்காங்க. பைபிள் அந்த வேர்டு அப்படியே போட்டிருக்கு 3ஆம் அதிகாரத்துல, ஓரத்துல வச்சாங்க. ஆமா, நான் சொல்றேன், நீங்க படார்னு உள்ள தூக்கி வைக்க வேண்டாம். அவரவர் விசுவாச அளவை பொறுத்து ஓரத்து வரைக்குமாவது போய் ஓரத்திலேயாவது காலை வைங்க. நான் சொல்றேன், யோர்தான் உங்களுக்கு முன்பாக 2ஆய் பிளக்கும், ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்து நிற்கும். அதை ஆண்டவர் கீழ்ப்படிதலாய் கருதுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமா, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் அவ்வளவு வலிமையானதா இருந்தது. செய்ய முடியாத காரியத்தை 2ஆம் வசனத்துல சொல்றாரு. 3ஆம் வசனம், அதிகாலை, மறுநாள் காலையில இல்ல, அதிகாலையிலேயே எழும்பி புறப்பட்டு. ஸ்தோத்திரம். அப்ப கரண்ட் வண்டி வசதி எல்லாம் இருந்திருக்குமானால் நைட்டே கிளம்பியிருப்பார் போல இருக்கு. இந்த ஆளு தூங்கிட்டு இருக்கிற ஈசாக்கை எழுப்பணுமே, சரி கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் அவரு நைட்டு வரைக்கும் இருந்து மறுநாள் காலையில கிளம்பியிருப்பாரோ நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தீவிரமா கீழ்ப்படியக்கூடிய ஒரு நபராக இந்த ஆபிரகாம் இருந்திருக்கிறார். அவருடைய கீழ்ப்படிதலை, அதனாலதான் அந்த கீழ்ப்படிதலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் சந்ததிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நினைக்காதீங்க, எங்க ஜாதியிலாம் யாருமே ரட்சிக்கப்படலையே, யாருமே மனம் திரும்பலையே. இல்ல இல்ல, எப்பேற்பட்ட கொம்பேரி மூக்கானையும் மூக்கனாங்கயிறு போட்டு திருப்பி ஆண்டவர் கொண்டு சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் ஆண்டவர் அப்படி வாக்கு பண்ணிருக்க. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். எப்படி அது நடந்தது? நீங்க நேரம் இல்லை, முதல் பாயிண்ட்டுக்கே இப்படி போயிட்டு இருக்குது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியா இணைஞ்சிருக்கோமா, மாறி விடுகிறோமா? நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. கலாத்தியர் 3 கடைசி 3 வசனம். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடாதுன்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது. அதனாலதான் ஆபிரகாம் கர்த்தருடைய வெளிப்பாட்டிற்கு பதில் செய்கிறவராயிருந்தார். ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்ன உடனே அதற்கு பதில் செய்கிறவராயிருந்தார் இந்த ஆபிரகாம். ஸ்தோத்திரம். 2வது, நான் அன்பை சொல்றேன். ஆபிரகாம்கிட்ட எப்படி அன்பு இருந்தது சொல்லி, இப்போ ஆண்டவர் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, பலி செலுத்த சொன்னாரு. உடனே ஆபிரகாம் பிள்ளைய கூட்டிட்டு போய் பலிபீடத்து மேல வச்சாரு. கத்தியை தூக்கி வெட்ட போகும்போது வானத்திலிருந்து சத்தம் வந்தது. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும், நீ அவனை உன் புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்று பாராமல், ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். இங்க எத்தனை வருது? 2 தான். முதல்ல எத்தனை வந்தது? 3 வந்தது. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். இங்க எது மிஸ் ஆகுது? நேசகுமாரன். 2ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துக்கும் மிஸ் ஆகிற ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் என்ன வார்த்தை தெரியுமா? நேசகுமாரன் என்ற வார்த்தையை ஆண்டவர் திரும்ப சொல்லல. ஏன் தெரியுமா?
அதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு நேசகுமாரனா இருந்த ஈசாக்கு இப்ப நேசகுமாரனா இல்ல. அதற்கு பதிலாக யார் நேசராய் மாறிவிட்டார்? கர்த்தரே ஆபிரகாமுக்கு நேசராய் மாறிவிட்ட காரணத்தினால இந்த பரீட்சையில அன்பை வச்சு ஆபிரகாம் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. 2ஆம் வசனத்துல சொல்லும்போது 3 விஷயம் சொல்றார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. ஆனா 12ஆம் வசனத்துல சொல்லும்போது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் என்று பாராமல் நீ அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு பயப்படுகிறவள் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை உங்களை பார்த்து? நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன், இந்த சபை எனக்கு பயப்படுகிற சபை என்று இப்பொழுது அறிந்து கொள்கிறேன். ஆண்டவர் சொல்ல முடியுமா? சொல்லும்படிக்கு நடக்கணும். அப்படி நடக்கணும்னா ஆபிரகாம் இருந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள வர வேண்டும். பிள்ளை மேல வச்சிருந்த அன்பை விட கர்த்தர் மேல காட்டுற அன்பு தான் பெருசுன்னு ஆபிரகாம் நிரூபிச்சு பாஸ் பண்ணி விட்டார். கீழ்ப்படிந்து பரீட்சையில ஜெயிச்சார், அன்பு கூர்ந்து பரீட்சையில ஜெயிச்சார். 3வது விசுவாசித்து ஆபிரகாம் பரீட்சையில ஜெயிச்சார். ஸ்தோத்திரம். விசுவாசிப்பதற்கு அரிதான காரியம்தான். ஆனாலும் விசுவாசத்தோட ஒரு வார்த்தையை விடுறாரு பாருங்க ஆபிரகாம். 5ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஹல்லேலூயா. ஆமா, இதை பிள்ளை எதுக்கு கூட்டிட்டு போறாரு? எதுக்கு? கொல்றதுக்கு, பலி செலுத்துவதற்கு. அப்ப திரும்ப வரும்போது எப்படி? பிள்ளைய கொண்டு போய் தொழுதுட்டு திரும்ப வர்றேன் அப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஆனா ஆபிரகாம் வாயில என்ன வார்த்தை வருது? வருவோம் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நானும் பிள்ளையும் திரும்ப வருவோம். அப்போ அங்க பலி செலுத்துறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, கர்த்தர் சொன்னாரு, ஆனா நாங்க திரும்ப வருவோம். ஆமென் சொல்லுங்க. எங்க சபைக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. நான் பார்த்தேன். அந்த புத்தகத்தை பார்த்துட்டு சொன்னார் அவரு, பாஸ்டர் இந்த புத்தகத்தை படிச்சு 13 லட்சம் ரூபா கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னாரு. இப்படி கையில் வச்சுட்டே காட்டுறாரு. இந்த புத்தகத்தை படிச்சு 13 லட்சம் ரூபா கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்படியா? இவ்வளோ பயங்கரமான புத்தகமா? நான் எட்டி பார்க்க சரியா காட்ட மாட்டேக்காரு. இப்படி மடக்கி காட்டுறாரு. பாஸ்டர் அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க பதர். இந்த புத்தகத்தை வச்சு 8 லட்சம் ரூபா கார் வாங்கிட்டேன். இப்படி புத்தகத்தை காட்டி சொன்னா நமக்கு அந்த புத்தகத்தை வாங்கணும், அதை நல்லா பார்க்கணும் ஆசை வருமா வராதா? நம்ம சிஸ் தான் வந்தாரு. இப்படி காட்டுறாரு. பாஸ்டர் இந்த புத்தகத்தை வச்சு 13 லட்சம் ரூபா கடன் அடைச்சிட்டேன். இதான் நல்லா பார்க்கறதுக்கு புத்தகத்து பேரை கூட சரியா படிக்க முடியல, மாத்துறாரு. அப்புறம் இதே புத்தகத்தை வச்சுதான் நான் இத்தனை லட்சம் ரூபாய் கார் வாங்கணுங்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு அந்த புத்தகத்தை கொஞ்சம் தாங்களேன் அப்படி சொன்னேன். அந்த புத்தகம் சின்னதாக தான் இருந்தது. யாரோ அந்த புத்தகத்தை எழுதினவர் சார்லஸ் கேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரா? ஆமா, சார்லஸ் கேப்ஸ். அந்த புஸ்தகம் பேர் என்ன அப்படின்னா நாவு ஒரு உருவாக்கும் சக்தி அப்படின்னு போட்டிருந்தது. அந்த புஸ்தகத்துல நாவு ஒரு உருவாக்கும் சக்தி, சார்லஸ் கேப்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. அவர் அந்த புஸ்தகத்தை காட்டி ரொம்ப ஆசை முடிச்சிருந்தாரு. அந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் படிக்கல. ஆமா, ஏன்னா இவ்வளவு வலிமையானதா அப்படின்னு சொல்லி. ஆனா கொஞ்சம் அந்த புத்தகத்தை அப்படி ஏறிட்டு பார்த்ததுல அந்த புத்தகத்துல ஒண்ணு போட்டிருந்தது, நீங்கள் பேசுகிற விசுவாச வார்த்தையை பிடித்துக் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தேவன் தீவிரிக்கிறார் அப்படி இந்த புத்தகத்துல போட்டிருந்தது. இன்னொரு போட்டிருந்தது, நீங்கள் பேசுகிற அவிசுவாசமான வார்த்தையை பிடித்துக் கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு பிசாசு தீவிரிக்கிறான் என்றும் அதுல போட்டிருந்தது. இப்பதான் எனக்கு ஆபிரகாம் ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் ஆபிரகாம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். அந்த வார்த்தையை தேவன் பிடிக்கிறாரு. நீங்க விசுவாசமா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பரலோகம் அந்த வார்த்தையை பிடிக்குது. பிடிச்சி அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுது. ஆனா அவிசுவாசமா ஒரு வார்த்தையை தெரிஞ்சோ தெரியாமலோ விட்டுட்டீங்கன்னா
உடனே பிசாசு வேகமா வந்து அந்த வார்த்தையை பிடிச்சி அப்படியே அதையே அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு தீவிரப்படுது. உதாரணத்துக்கு, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, அப்பன மாதிரியே இருக்கு பாரு, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த வார்த்தையை யாரு பிடிப்பாங்களாம்? பிசாசு பிடிச்சி, ஆமா அப்போ உருப்படாம உன்னை கெட்டினால தான் உருப்படாம, அது மாதிரி அந்த வார்த்தையை அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற பார்க்குமா பிசாசு. நம்ம ஆபிரகாம் மாதிரி நானும் என் பையன் என்னை விட பெரிய ஆளா வருவான் அப்படின்னு நம்ம வழக்கமா பேசுற இந்த விசுவாச வார்த்தையை கர்த்தர் பிடிச்சி அப்படியே என்ன செய்வாராம்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாராம். புரியுதா உங்களுக்கு? நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவி உலகத்தினால கண்காணிக்கப்படுகிறது, நிதானிக்கப்படுகிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ அவிசுவாசமான வார்த்தையை விட்டீங்கன்னா, இப்ப டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் எடுத்து ஒரு ஜெபம் பண்ணி தேவையில்லாம நான் பேசின அவிசுவாசமான வார்த்தைலாம் இயேசுவின் நாமத்துல கேன்சல் ஆகும். கண்ண மூடுங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய வாழ்க்கையை அவங்க வாயை அழிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையை அவங்க பேசின அவிசுவாசமான வார்த்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை ஜெபம் பண்ண தெரியாட்டா நான் சொன்னதையா திரும்ப சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசின அவிசுவாசமான வார்த்தைகள் சக்தியற்று போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் பேசின அவிசுவாசமான வார்த்தைகள் சக்தியற்று போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிற விசுவாச வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே பலன் செய்வதாக. நான் பேசுகிற விசுவாச வார்த்தை பலன் செய்வதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருக்கிறது, நடுவில் இந்த ஜெபத்தை பண்ணாமலே. இப்படி இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள், இந்த ஜெபத்தை பண்ணுகிறவர்கள் பயங்கர பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் பேசின அவிசுவாச வார்த்தைகள் எல்லாம் இன்னையோட சொல்லி முடிஞ்சுது. ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருப்போம், நம்மளையே தெரியாம அவிசுவாசத்தை பேசிடுவோம். ஆமா, அன்னைக்கு பாருங்க, ஆபிரகாமுடைய வாயில வந்த வார்த்தையை அவனை காப்பாத்திட்டு. பலி செலுத்தல, ஒண்ணு நடக்கல. ஸ்தோத்திரம். போற வழியில ஈசாக்கு வேற கேட்கிறார், அப்பா பலி செலுத்துவதற்கு கட்டையும் இருக்குது, நெருப்பும் இருக்குது, ஆடை எங்க? அப்பவும் என்ன சொல்றாரு? ஐயோ என்ன கேள்வி கேட்டப்பா, நெஞ்சில் அடிச்சு அழுது, உன்னையதான்ப்பா பலி கொடுக்க போற அப்படின்னா அந்த ஓட்டத்தை பிடிச்சிருப்பான். 12 வயசு பையன். எங்க அப்பா நல்லா தானே இருந்தாரு, என்னைய பலி செலுத்த பையன், பலி செலுத்துறத அடிக்கடி பார்த்தவன். அதனாலதான் விவரமா கேட்கறான். எப்ப பலி செலுத்துறதுக்கு கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டை காணாமன்னு கேட்கறான்னா அவன் எத்தனையோ தடவை பலி செலுத்துறத தெரிஞ்சிருக்கான், கூட இருந்து பார்த்துருக்கான். ஆட்டு கழுத்தை எப்படி கரைச்சு அப்பா அறுப்பாருங்கிறத அவன் நல்லா பார்த்துருக்கான். இதே மாதிரி நம்மளா இருக்க போறாரா? பேர் சபால இருந்து மோரியா தேசத்துக்கு போகணும். 3 நாள் பிரயாண தூரம் பைபிள்ல போட்டிருக்கு. 3 ராத்திரில ஒரு நைட்டு ஈசாக்கு எஸ்கேப் ஆயிப்பான். ஆமா, ஆனா பாருங்க, அப்பவும் விசுவாசமா பேசுறாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பலி செலுத்துவதற்கான ஆடு எங்க இருக்குது? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதாவது முடியல, பிரச்சனை முடியல, இது நெகட்டிவா தான் நடக்க போகுது. அப்பவும் கூட எப்படி சொல்லணுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா செஞ்சு முடிப்பாரு. கர்த்தர் தவறு செய்ய விட மாட்டாரு. ஆமா, தவறே நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி பேசணும். அப்பதான் நீங்க விசுவாச தகப்பனின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி. நம்ம இல்லாட்டா வேற ஏதாவது ஒரு சந்ததி. அவிசுவாசமா பேசுற ஆட்கள் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. அவிசுவாசமான வார்த்தை, அவிசுவாசமான எண்ணம் நம்மள்ட்ட வரக்கூடாது. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு அவன் வாயின் வார்த்தையே சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அந்த சபையில நீங்க எல்லாம் யாரு? விசுவாசிகள். அப்போ உங்க வாயில என்ன வார்த்தை வரணும்? விசுவாசம் உள்ள வார்த்தை வர வேண்டும். அல்லேலூயா. வாயில வர்ற வார்த்தை என்ன வார்த்தை வரணும்? சிலருக்கு சபையில வந்து பயங்கர விசுவாசமான வார்த்தை வரும், வீட்டுக்கு போயாச்சுன்னா அவிசுவாசத்தை கொப்பளிப்பாங்க. இல்ல, வீடோ காடோ, வேலை செய்யற இடமோ படிக்கிற இடமோ சர்ச்சோ, என்ன வார்த்தை தான் வாயில வரணும்? விசுவாசமான வார்த்தை. ஆமா, நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும், விசுவாசமா தான் பேசுவேன், நான் விசுவாசமான வார்த்தையை தான் சொல்லுவேன், நல்ல விஷயத்தையே தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏனென்றால் பரலோகம் அந்த வார்த்தைகளை பிடித்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
அவர் எப்படி 13 லட்ச ரூபா கார் வாங்கினாருங்க, எப்படி 13 லட்ச ரூபாய் அடைச்சார் நினைக்கிறீங்க? அந்த புத்தகத்தை படிச்சுட்டு விசுவாசமா என்ன பண்ணிருப்பாரா இருக்கும்? திரும்ப திரும்ப பேசியிருப்பாரு, நான் கடனை அடைப்பேன், இது லேசான கடன், நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்னு கத்த சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலிக்கும். இயேசுவின் நாமத்தில் நான் கடனை அடைப்பேன், வட்டியை கொடுப்பேன், என் கடன்கள் யாவும் அடைக்கப்படும், நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்லாம் அவர் என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரா இருக்கும். இல்லைன்னா நீங்க சாம் பாஸ்டர்ட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு அந்த புத்தகம் வாங்கி கொடுப்பாரு. அந்த புத்தகத்தை உட்காந்து படிங்க, இருக்கு, அவர் வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் பல லட்சங்கள் கடனை அடைச்சிருக்காரு. தோத்திரம். ஆமா, ஏன்னா நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. நல்ல பேர் வச்சிருக்காங்க என்ன அந்த புத்தகத்து பேர், நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. துட்டு இல்லாட்டா துட்டை உருவாக்கும். எது? உங்க நாவு. அதை வச்சுக்கிட்டு ஏன் கிடந்து? அதெல்லாம் நீதிமொழி 20 சாலமோன் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் பேசினாரு, பேசினபடி 2 பேரும் சேர்ந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, சரி. இப்போ கடைசியா 4வது காரியம் என்னது? கிரயம். ஆபிரகாம் செலுத்தின ஒரு கிரயம். இது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஊழியக்காரங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு சொல்லித்தாரேன். பைபிளில் இல்லாதது மாதிரி தெரியும், ஆனால் பைபிளில் இருப்பதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு தருவேன், வசனத்தை காட்டுவேன். ஆபிரகாமினுடைய கிரயத்திற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ வாசிங்க பார்ப்போம், அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 22:19. ஆபிரகாம் தன் வேலைக்காரத்துக்கு திரும்பி வந்தான். ஆபிரகாம் பலி ஆட்டுக்குட்டி எடுத்து பலி செலுத்திட்டு மகனை கூட்டிக்கிட்டு பத்திரமா கீழே இறங்கி வராரு. தன் வேலைக்காரரிடத்தில் திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். போதும் பாருங்க. இப்போ சந்தோஷமா என்ன செய்யறாங்க? பெயர்சபாவுக்கு போறாங்க. ஆனா அப்படி சந்தோஷமா போகும்போது அந்த தல்மோத்துங்கிற புத்தகத்துல போட்டிருக்கு, ஈசாக்கு சந்தோஷமா இல்லையாம். 12 வருஷம் அந்த பிள்ளைய பொத்தி வளர்த்துட்டு ஒரு நிமிஷத்துல அந்த ஈசாக்க பிடிச்சி கையும் காலையும் கட்டி பலிபீடத்துல தூக்கி வச்சு அவன் கழுத்துல கத்தியை கொண்டு போனோம்னா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற பிள்ளைக்கு என்ன உண்டாயிட்டு? ஒரு அதிர்ச்சி உண்டானதுனால அந்த ஈசாக்கு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். 3 நாள் மோரியா தேசத்தை பார்த்து நடந்து வரும்போது ஆபிரகாமால சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஆனா பலி செலுத்தி முடிச்சுட்டு திரும்ப 3 நாள் பிரயாணம் பண்ணும்போது ஈசாக்கால சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஏன்னா எந்த நேரத்தில் எங்க அப்பா திரும்ப என்ன கொண்டுருவாரோ, திரும்ப எந்த ஆபத்து எனக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளேயே இருந்தபடினால. 12 வயசு பையன். இங்க 12 வயசு யாராவது இருக்கீங்களா? 12னா 6, 6th 7th படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இப்படி பிள்ளைகளை திடீர்னு இவங்க அப்பாவோ அம்மாவோ ராத்திரி 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை டமல் அடிச்சு கத்தி எடுத்து கழுத்து போதில் வச்சா இந்த பிள்ளைகளை அலருமா அலராதா? திரும்ப காலையில் எந்திரிச்சு அப்பான்னு போகும். நீங்க சிரிக்கீங்க, ஆனா ஈசாக்கால சிரிக்க முடியல. அப்படியே பாவம் பிள்ளை பயந்துட்டான். அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஃபோபியா அப்படிங்கிற ஒரு பய வியாதி அவனை பிடிச்சு கொண்டதான். அப்படின்னா அவங்க இதயம் அப்படி ரொம்ப லேசாயிரும். ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாலும் உடனே படபடப்பாயி, சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, ரத்தத்தை பார்த்தவொன்னு அப்படியே ஹேங்கன்னு விழுந்துருவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் அந்த வியாதி உள்ளவங்க. இவங்களால அதை என்ன செய்ய முடியாது. பார்த்துருக்கீங்களா? நான் இந்த சார்லஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும். 5ஆம் கிளாஸ் வரைக்குமா? 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ நினைக்கிறேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். என்ன படித்தேனே தெரியல. கத்திரி சொல்லுவேன். கொடுக்காப்படி படிக்க போகிறோன்னு ஆஸ்பத்திரியில் இறங்கி போனால் பெரிய கொடுக்காப்படி மரம், கீழேருந்து கல்லை விட்டு எரிஞ்சு கொடுக்காப்படி விழுந்துகிட்டே இருக்குது. கீழே விழுந்தா கொடுக்காப்படி செதறின்னு சொல்லி மேலேருந்து வரும்போதே கொடுக்காப்படியே கொத்தா பிடிப்போம். ஒருத்தன் பெரும் கல்லா விட்டுருக்கான். நான் சூரிய வெளிச்சம் மேலேருந்து கொடுக்காப்படி தான் வருதுன்னு பிடிக்க கல்லு வந்திருக்கு. என் கையில பட்டு மண்டையில அடிச்சு கிழிஞ்சி ரத்தம் கொலன்னு வந்துட்டு. கையில படாம மட்டும் வச்சிருந்ததோ, நேத்து பக்கத்துல மையாடிதான். ஆமா, மண்டை உடஞ்சி ரத்தம் சட்டக்கட்டெல்லாம் ஒழிஞ்சு போகுது. நான் இன்னும் ரத்தம் வருது, இன்னும் தண்ணியா வருது அப்படின்னு தொடச்சிக்கிட்டு நான் நல்ல கெரியா தான் நிற்க.
கல்லை விட்டான் பாருங்க, அவன் ராஜா மண்டை உடஞ்சிட்டான், அப்படியே விழுந்துட்டான். இதை பார்த்த ஆட்கள்லாம் ஓடி வந்தாங்க. மண்டை உடஞ்சி நான் நிற்க, என்னைய எவனும் கண்டுக்கல, அவனை தூக்கிக்கிட்டு ஓட. சில ஆட்களுக்கு இந்த ஃபோபியா அப்படிங்கிற ஒரு இந்த வியாதி வந்துட்டுன்னா அவங்களால அதிர்ச்சியானதை என்ன செய்ய முடியாது தாங்க. மேக்சிமம் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அப்படி இருக்கும். ஆனால் அந்த ஈசாக்கு பையனுக்கே அப்படி ஆயிட்டு. ஈசாக்கு இப்படி ஒரு பெரிய அதிர்ச்சி வந்ததுனால அவனால் திரும்ப வரும்போது, பேர்சபாவுக்கு வரும்போது அவனால் என்ன செய்ய முடியல, ராத்திரி தூங்க முடியல, சாப்பிட முடியல. எவ்வளவோ அப்பா சொல்லி பார்க்குறாரு, சாப்பிடுப்பா, ஒன்றும் இல்லைப்பா, பயப்படாதப்பா, என்ன சொல்லி பார்த்துருப்பாரு ஆபிரகாம். ஆனாலும் ஈசாக்குக்கு வந்து மனசு அமைதியாகலை. அவன் அப்படியே பயந்து 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 எப்படா வீட்டுக்கு போவோன்னு நிற்கான். கரெக்டாக பேர்சபாவுக்குள்ள என்ட்ரு பண்ண உடனே அப்பாவை விட்டுட்டு ஓடியே போய் அம்மா சாராள்கிட்ட போய் ஓட அழுகுறான். அம்மா, அப்பா என்னை கொண்டு போய் பலிபீடத்தில் ஏத்திட்டாரு. என்னடா சொல்ற, என்ன சொல்ற? அவ உயிர் மாதிரி வச்சிருக்கா சாராள் பிள்ளைய. எப்படி 90 வயசுல பிறந்த பிள்ளை எப்படி வளர்த்துருப்பா? என்னடா சொல்ற, என்ன சொல்ற? ஆமாம்மா, அப்பா கழுத்து வரைக்கும் கத்திய கொண்டாருமா அழுகுறான். அம்மா தாங்குவாளா? 10 பிள்ளைகளை பெத்த அம்மாவே தாங்க மாட்டான். இவ 90 வயசுல ஒத்த பிள்ளைய பெத்தவா சாராள். நான் சொல்றேன், ஆமாம்மா, கொஞ்சம்னா கொண்டிருப்பார். வானத்துல இருந்து சத்தம் வந்ததுனால தப்பிச்சேன், சத்தமே லேட்டா வந்துருதுண்ணா. அப்பா என்ன சிரிக்கிய, சீரியஸா கவனி. அப்பா என்னை கொல்ல பார்த்தாருமான்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அடிச்சு பிறண்டு ஆபிரகாம ஏசி ஏசுன்னு ஏசி. நீங்க நெட்ல அந்த தல்மோதை எடுத்து பார்த்தீங்கன்னா சாராள் என்னெல்லாம் சொல்லி ஏசுனான்னு அதுல இருக்கு. நம்ம பைபிள்ல ஆண்டவனேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா தல்மூத்தை எடுத்து வாசித்தா சாராள் எவ்வளவு மட்ட ரகமா ஆபிரகாம ஏசிருக்கானுங்கிறது அங்க இருக்குது. அவ்வளத்தையும் பேசிட்டு ஈசாக்கு கையை பிடிச்சிக்கிட்டு கட்ட கட்ட கட்டன்னு வீட்டை விட்டு கீழே இறங்கிட்டான். இனிமே ஒரு நிமிஷம் ஓட்ட நான் வாழ மாட்டேன், இன்னிலிருந்து நீ எனக்கு புருஷனும் இல்லை, நான் உனக்கு மனைவியும் இல்லை, போ அப்படின்னு நினைச்சிட்டா. கிளம்பிட்டா. கிளம்பி நேரா எபிரோனுக்கு போயிட்டான். எபிரோன்ல ஏற்கனவே அவங்க வாழ்ந்த இடம், அவ்வளவுதான். எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்கல்ல ஆபிரகாம் சாராள், எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே முதல்ல எபிரோன்ல இருக்காங்க. ஆண்டவர் எபிரோன்ல இருக்காதீங்க, பேர்சபாக்கு அனுப்புறாரு. பேர்சபால போய் தான் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கிறாரு, அப்புறம் ஈசாக்கு பிறக்கிறாரு. 12 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க பேர்சபால தான் வாழ்றாங்க. ஆனா ஈசாக்குக்கு 12 வயசு ஆன டைம்ல அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு பெரிய இழப்பு, பெரிய பிரச்சனையாகி சாராள் ஈசாக்கை விட்டுட்டு எபிரோன்ல போய் குடியிருக்க போயிட்டாங்க. திரும்ப ஆபிரகாம் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி அந்த மாட்டை போறாரு. அங்க போனாலே இந்த ஈசாக்கு அப்பா வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கூடாரத்தை விட்டு என்ன செய்யறான், ஓடுறான், அங்க ஓடுறான், அங்க ஓடுறான், ஏதோ பேய கண்ட மாதிரி ஓடி ஒளிறான். திரும்ப வந்துட்டாரே, பலி செலுத்திடுவாரோ, கொண்டு போயிடுவான். அந்த அம்மாவும் சாராளும், என்னையா மனுஷன் நீ திரும்பி ஏன் வந்த, இங்க எதுக்கு வந்த? நான் தான் பிள்ளைங்கள மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு போயா போயான்னு பேசினதுனால ஆபிரகாம் மனம் உடைந்து வேதனைப்பட்டு திரும்ப எங்க வந்தே தங்கிடுறாரு, பேர்சபால வந்தே. இந்த 19ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பேர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பேர்சபாவிலே குடியிருந்தான். அப்போ மனைவி பிள்ளை எல்லாம் எங்க தெரியுமா குடியிருந்தாங்க? 23:1 வாசிங்க பார்ப்போம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். 2ஆம் வசனம் வாசிங்க. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அவ எங்க மரிக்கல? பேர்சபால மரிக்கல. ஒரு நான் சொல்றது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டா விட்டுருங்க. ஆனா இதுதான் உண்மை. சாராள் பெயர்சபால ஆபிரகாம் கூட இல்ல, பிள்ளைய கூட்டிட்டு எபிரோனுக்கு போயிட்டா. எபிரோன்ல தான் 127 வயசுல என்ன செய்யறா, மரிக்கிறா. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சாராள் 127 வயசுல மரிக்கும் போது ஈசாக்குக்கு என்ன வயசு? 37 தானா? கரெக்ட். 90 வயசுல குழந்தை பிறகுது, 12 வயசு, 102 வயசுல சண்டை வருது, பிரிஞ்சு போறா. 127 - 102 25 வருஷம். அப்போ
அப்போ 25 37 வயசு வரைக்கும் இந்த ஈசாக்கு பயந்த சுவாபத்தோட இருக்கார். ஈசாக்குடைய பயந்த சுவாபத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எபிரோன்ல அவங்க அப்பா வெட்டின கிணற திரும்ப போய் வெட்டுறாரு. எல்லாரும் வந்து கேராரின் மேய்ப்பர்கள் வந்து அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ண உடனே சரின்னு சொல்லிட்டு நினைஞ்சிருவாரு, அமைதியா போயிடுவாரு. இந்த ஈசாக்கு சண்டைக்கே போக மாட்டாரு. திரும்ப போய் கிணறு தோன்றாரு, அங்கேயும் வாக்குவாதம் பண்றாங்க. உடனே சரி அப்படின்ட்டு என்ன செஞ்சாரு, அமைதியா போயிடுறாரு. அவரா உழைச்சி கஷ்டப்பட்டு வாசிங்க பார்ப்போம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான், அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். ஆமா, ஈசாக்கு விதை விதைப்பாரு, விவசாயம் பண்ணுவாரு, கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சாரு. ஆனா அப்பாவுடைய சொத்து ஒண்ணு ஈசாக்குக்கு வரல. அவரே முன்னேறாரு. பைபிள்ல போட்டிருக்கு, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பதிலா எதிரிகள் பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கு என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. 16 வாசிங்க, 16 26:16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு கேராரின் பள்ளத்தாக்களை கூடாரம் நல்ல கவனிங்க, உடனே புறப்பட்டு, நீ எங்களை விட பலத்தவனாயிட்ட புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னா உடனே எங்க வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனாகி ஆட்டு மந்த மாட்டு மந்த வேலைக்காரர் பெரிய பணக்காரனா இருக்கான ஒருத்தன் வந்து போன்னு சொன்னா உடனே போலாமா? ஆனா ஈசாக்கு போயிடுவாரு. ஏன்? இவருடைய சுவாபம் அப்படியே ஒரு பயந்த சுவாபம் ஆயிட்டு. நான் வந்து ஈசாக்கினுடைய கேரக்டரை வச்சு ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். ஈசாக்கு இயற்கையாகவே அப்படி ஒரு பயந்த சுவாபம் உள்ளவரா மாறிட்டார். சில பிள்ளைகள் இருக்கும் மாதிரி எப்போ பாரு அம்மா 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 அம்மிட்டே அம்மா சேலையவே பிடிச்சிக்கிட்டு சுத்திட்டு, ஆம்பளை பிள்ளைங்களே சில பிள்ளைகள் அப்படி இருக்கும். ஆனா இப்படி அவங்க ஒரு 25 வருஷம் தைரியமா சாராள் போய் தனியா வாழ்ந்துட்டா. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆசையா வளர்த்த பிள்ளை இல்லை, வயசான காலத்தில் ஆதரவா இருப்பதற்கு மனைவி கூட இல்லை. எவ்வளவு ஒரு வேதனை, கஷ்டம், நெருக்கம், அவ்வளத்தையும் சகிச்சுக்கிட்டு ஆபிரகாம் பெயர் சபாவில் என்ன செய்யறாரு, கூடியிருக்கிறார். இங்கதான் நான் ஆபிரகாமினுடைய கிரயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நன்மையை அனுபவிக்க தெரிந்த உங்களுக்கு அதே கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் நீங்கள் முதிர்ந்த விசுவாசிகளா இருப்பீர்கள். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள்ல நல்லது நடக்கிற வரைக்கும் அவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருப்பான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நிந்த, ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், ஒரு பெரிய நஷ்டம் வருமானால் எத்தனை பேர் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நிலை நிற்பார்கள்? இன்னைக்கு ஒருவேளை கை தூக்காலையோ சொல்லுங்க அப்படின்னா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. அவரவருக்கு அந்தந்த சிச்சுவேஷன் வந்தாதான் தெரியும். பட் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்காக எந்த கிரயத்தையும் செலுத்துவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுப்பீங்கன்னா நீங்க தாங்க ஆபிரகாமின் சந்ததி. அப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை ஆபிரகாம் செலுத்தினபடினால் தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு இப்படி சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறேன். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? தன் மனைவியை விட்டான். 12 வயசு வரைக்கும் மடியில வச்சு ஆசையா கொஞ்சி வளர்த்த பிள்ளை கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவன் கையை விட்டு போகும்போதும் அதை தாங்கிக்கிட்டு தனிமையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வயசான காலத்தில் அவ்வளவு கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு ஒரு கிரயத்தை செலுத்துகிறவனாயிருந்தான் அந்த ஆபிரகாம். ஆபிரகாமுடைய அன்பு தெரியும், விசுவாசம் தெரியும், அவனுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை ஆபிரகாம் செலுத்தின கிரயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமானால் இந்த ஆராதனையில நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு விலை கிரயத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் ஆபிரகாம் சகிக்க வேண்டி இருந்தது. உட்காருங்க. அந்த சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை, எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, சகிப்புத்தன்மை. இது இன்னைக்கு உலகத்துல கிடைக்காத ஒரு பொருள் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துக்குள்ள, ஏன் சபைக்குள்ளேயே இன்னைக்கு கிடைக்காத ஒரு பொருள் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை. ஒரு பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் ஓங்கி
முறைச்சி கடிந்து கொண்டு சொல்லிவிடுவாரானால் அட போங்கயா அப்படின்ட்டு போறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ விசுவாசி ரெடியா இருக்காங்க. காரணம் தெரியுமா? சகிப்புத்தன்மை இல்ல. ஒரு தடவைக்கு ஒரு தடவை கடிஞ்சு சொல்லிட்டோம்னா அவங்களால அந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் யார், என்னைய பேசுறதுக்கு இவர் யாரு? இன்னைக்கு உலகத்துல காணாம போது சரி, சபைக்குள்ள இந்த சகிப்புத்தன்மை என்ன செய்யக்கூடாது, காணாம போக கூடாது. ஆபிரகாம் சகித்து கொண்டான். உள்ள இல்ல, சகித்து கொண்டான். மனைவி இல்ல, சகித்து கொண்டான். பொன்னு பொருள் வெள்ளி சொத்து சுகம் ஆடு மாடு வேலைக்காரர் வேலைக்காரி பைபிள்ல போட்டிருக்கு. அவனுடைய கை பழகினவர்கள் 318 பேர் வீட்டுல இருக்கான். வீட்டுல கைக்குள்ளியும் காலுக்குள்ளியும் வேலை செய்யறதுக்கு ஆபிரகாம் வீட்டுல 318 பேர் இருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய ஆளவன். பெத்த பிள்ளை இல்ல கூட, கெட்டின மனைவி இல்ல கூட. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வருத்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100 வயசுல பிள்ளை பிறக்குது. 112வது வயசுல ஈசாக்கு போறாரு. அப்புறம் ஒரு 25 வயசு. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? சாராள் சாகும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 137 வயசு. 137 வயசுல ஒரு மனுஷன் வாழ்க்கையில துணை இல்லாம ஆதரவுக்கு பிள்ளை இல்லாம இருக்கணும்னா எவ்வளவு சகிச்சிருக்காருன்னு. ஆபிரகாமுடைய கிரயம், ஆபிரகாமின் தியாகம், ஆபிரகாமின் அந்த விட்டு கொடுத்தல் உண்மையிலே கர்த்தருடைய இருதயத்தை அசைச்சிட்டு. சாராள் ஒரு ராங்கி பிடிச்சவள தான் இருப்பா. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம யாராவது இப்படி விட்டுட்டு போவாங்களா? போயிட்டாளே பிள்ளை. அதாவது அப்படியும் சொல்றதுக்கு இல்லை, அதாவது ஒரு பயம்தான். இந்த மனுஷன் கர்த்தர் சொன்னாரு அதுன்னு சொல்லி பிள்ளைய கொண்டு போய் திரும்ப கழுத்து திருவிட்டாருனா, ஏம்மா நானே 90 வயசு வரைக்கும் காத்திருந்து ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேன், இந்த மனுஷன் படக்குன்னு கொண்டு விட்டாருனா அப்படிங்கிற பயத்துல யாக்கும் சாராள் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டா. அவளை சொல்லி குத்தம் இல்லை, நம்ம யாரையுமே குத்தம் சொல்றதுக்கு இல்லை. மொத்தத்தில் ஆபிரகாம் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையில சகிக்க வேண்டிய கட்டம் வரும்போது கர்த்தருக்காக அதை சகித்தார். ஆமா, 37 வயசு ஈசாக்கு அவங்க அம்மா இறக்கும் போது, அப்படிதானே? 37 வயசு. 37 வயசுல ஒருத்தன் அப்படி ஒரு பயந்த சுவாபத்தோட, அம்மா இறந்துட்டாங்க, வெளியே வேலைக்கு போக மாட்டேக்கான், தாடியை ஷேவ் பண்ண மாட்டேக்கான், குளிக்க மாட்டேக்கான், சாப்பிட மாட்டேக்கான், அம்மாவுடைய கூடாரத்துக்குள்ள துக்கத்தோடே அப்படி கிடக்கிறான். இதை பார்க்கறதுக்கு சகிக்கல. உண்மையாவே ஈசாக்கினுடைய நிலைமை அப்படிதான். ஏன்னா அந்த அம்மான்னு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் ஆதரவு. அம்மாவும் இறந்துட்டாங்க, இப்போ அவனுக்கு ஆதரவே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில அந்த ஈசாக்கு அப்படியே ஸ்பிரிட் பிகம்ஸ் குவிஞ்ச், அப்படியே ஆவி அப்படியே சுருங்கிட்டு அவனுக்கு அப்படியே. அதாவது முறிந்த ஆவியை யாரால் தாங்க கூடும்? இவன் ஆவி முறிஞ்சிட்டு. என்னடா வாழ்க்கை. ஒரு இந்த தற்கொலை பண்ற பிசாசு அவனை தாக்கல, மற்றபடி தற்கொலை பிசாசு அவனை டச் பண்ணி ஈசாக்கு அன்னைக்கு என்ன பண்ணிருப்பான். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப மனவேதனை உடைஞ்சிட்டான். இப்படிப்பட்ட நேரத்தை தான் ஆபிரகாம் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. யாரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் யோசித்து பார்க்கும்போது தான் ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி வருது. இப்படி நாகோருக்கு பிறந்த பெத்துவேலுக்கு ரெபேக்காள் ஒரு பிள்ளை இருக்குது. 22 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இப்போ நேரம் இல்லை. ஆதியாகமம் 22 ஒரு செய்தி வருது. நாகோருக்கு பிறந்த பெத்துவேலுக்கு ரெபேக்காள்னு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது. உடனே தான் ஆபிரகாமுக்கு கால்குலேஷன் பண்ணுறான். அவ கட்டாயம் யார் மாதிரி தான் இருக்கணும், ரெபேக்காள் யார் மாதிரி தான் இருக்கணும். ரெபேக்காளுடைய முக சாயல் யார் மாதிரி இருக்கும்? சாராள் மாதிரி இருக்கும் இல்லையா? என் மகளும் என் தங்கச்சியும் ஒன்று போல இருக்கும். என் மகளை பார்த்தா என் தங்கச்சி சின்ன வயசுல எப்படி போல அதே மாதிரி இருக்கும். உங்க அக்கா தங்கச்சிக்கும் உங்களுக்கு பிறந்த மகளுக்கும் ஃபேஸ் கட் எப்படி இருக்கும்? உங்க மக பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அந்த முகத்தை பாருங்க, உங்க அக்கா தங்கச்சி மாதிரியே முகம் இருக்கும். இதை கால்குலேட் பண்ணி தான் என் பிள்ளை ஈசாக்க தூக்கி நிறுத்தணும்னா அந்த பெத்துவேலின் மகளாகிய ரெபேக்காள் வந்தாதான் இவனை தூக்கி நிறுத்த முடியும் சொல்லி எலியேசரை தன் சொந்தத்திற்குள்ளாக என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அனுப்பி எலியேசரும் போய் பெத்துவேலின் மகள் ரெபேக்கால வண்டி வச்சு கூட்டிட்டு வரார். அங்கிருந்து ஒட்டகங்களா வருது. ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியில போயிருந்து, தியானம் பண்ண, அதாவது தியானம் பண்ண வெளியில போனா மோரார்ல சாமியார் மாதிரி ஆயிட்டாரு. தியானம்லாம் யார் பண்ணுவா? ஆமா, சுவாமிகள் மாதிரி ஆயிட்டாரு ஈசாக்கு. சாயங்கால வேளையில போய் அப்படியே தியானம் பண்ண போற நேரத்துல
ஏறெடுத்து பார்த்தபோது கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஒட்டகங்கள் வர கண்டான். ஒட்டகங்கள் வருது. அதாவது அன்னைக்கு ஒட்டகம் வந்ததுன்னா இன்னைக்கு BMW கார் வர்ற மாதிரி. அது ஒரு ஒட்டகம் இல்ல, ஒட்டகங்களா வருது, BMW-வா வருது. ஈசாக்கு என்னடா நம்ம ஊருக்குள்ள BMW-வா வருதே, யார் வர்றா அப்படின்னு நின்று பாக்குறாரு. ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது BMW கார்ல இருந்து ரெபேக்காலும் எட்டி பாக்குறாங்க. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியில் நமக்கு எதிராக நடந்து வருகிற அங்க சாமியார் மாதிரி ஒருத்தர் தாடி வளர்த்துட்டு போயிட்டு இருக்காரு, அது யாரு, மனிதர் யார் என்று கேட்டான். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொல்ல, அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டான். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்கள் ஈசாக்கு போய் விவரிது. ஏப்பா ஈசாக்கு, இது வேற யாரும் இல்ல, இது உங்க மாமன் மகதான்ப்பா. ஈசாக்கு உத்து பாக்குறாரு. சாயல் யார் மாதிரியே இருக்குது, அவங்க அம்மா மாதிரியே இருக்குது. அவங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்த உடனே ஈசாக்கு எப்படி இருந்திருக்கும்? ஈசாக்கு ரெபேக்காளை பார்த்த உடனே அவங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு பைபிள்ல போட்டிருக்கு, வாசித்து முடிங்க சீக்கிரம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுது. அப்படின்னா இன்னும் தாய் மேல துக்கத்தோட தான் செஞ்சிருக்காரு ஈசாக்கு. என்ன துக்கம் பத்திலாம், அம்மா பிள்ளை, அம்மா மாதிரி ஒரு மோஸ்ட்லி நம்ம கூட அப்படிதான் சொல்லியிருப்போம் இல்லையா? நம்ம வீட்டில் நமக்கு பொண்ணு பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்போம், எங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்தா. இந்த டைலாக் எல்லாரும் சொல்றது தானே. ஈசாக்கு அதே மாதிரி ரெபேக்காள் கிடைச்ச உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல். இந்த காரணத்தினாலதான் ஆபிரகாம் தன் பிள்ளைய தூக்கி நிறுத்தணும், அவன் ஆவியை கட்டி எழுப்பணுங்கிறதுக்காக தான் ஈசாக்கு எங்க அனுப்பியிருக்காரு. ஆமா, நான் சொல்றேன், ஸ்தோத்திரம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த விஷயத்திலேயாவது துவண்டிருப்போமானால் நம்முடைய ஆவியை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசியில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த ஈசாக்கு நடத்த ஆண்டவர் போய் பேசுறார், இங்க பாரு அப்பாவை நீ வெறுக்காத, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவனா இருக்கணும்னா அவர் தான் உன் தகப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஈசாக்கு நடத்துல பேசினதுனால ஈசாக்கு மறுபடியும் தன் தகப்பன் என்ன செய்யறாரு, தேடி போகிறார், நேசிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்க்கிறார். ஆனா கேப்ல சாராள் தான் என்ன செஞ்சிட்டா, இந்த கடைசியா சுபம்ங்கிற சீனுக்கு வராம போயிட்டா. மற்றபடி ஈசாக்கு தன் தகப்பனோடு கடைசி காலத்துல சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கு அந்த தல்மூத் என்கிற புஸ்தகம் ஆதாரமா இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய விலைக்கிரயத்தை ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால செஞ்சார். இன்னைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை கீழ்ப்படிதலோட ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்க வாழ்க்கையில சில கிரயத்தை செலுத்த வேண்டி இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுங்கள். நான் சொல்றேன், எந்த கிரயத்தையும் கர்த்தருக்காக சகித்துக் கொள்வதற்கு ஆயத்தமா இருப்பீர்களானால், ஆபிரகாமை பார்த்து சொன்னார் பாருங்க, நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொன்னது மாதிரி நான் பிரவீன் குமாரின் தேவன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தில் நீங்காத இடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? என்னைய பார்த்து ஆண்டவர் என் பேரை சொல்லி இன்னாருடைய தேவன் என்று சொல்லுகிறதுல அப்படின்னா ஆபிரகாம் செலுத்தின கிரயத்தை செலுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆபிரகாம் காட்டின அன்பை காட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆபிரகாம் வெளிப்படுத்தின விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ரெஸ்பாண்ட் பண்ணது போல அவருடைய வெளிப்பாட்டிற்கு, அவருடைய சத்தத்திற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கு நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா அவர் உங்களையும் பார்த்து சொல்வார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ரவி தேவன், நான் சாம் தேவன் என்று ஆண்டவர் சொல்லும்படிக்கு நம்மை குறித்து ஆண்டவர் பெருமிதம் கொள்வார். அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து இந்த வார்த்தை சொல்லணும், இந்த சபை கர்த்தருக்கு பயப்படுகிற சபை என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அன்பு, கீழ்ப்படிதல், விசுவாசம், கிரயம் உங்களை அந்த முதிர்ச்சிக்குள்ளாக நடத்தட்டும். கண்களை மூடுவோமா, கைகளை கூப்புவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க என்னுடைய தேவன் என்பது வெளியரங்கமாய் அறிவிக்கப்படுவதற்கு எனக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன்,
யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.